வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டீங்க, நம்மளோட கோர்ஸில் படித்து ஒரு போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டும் கொடுக்குறோம். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம வந்து நியூ இயர் அன்னைக்கே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது நம்மளோட ஆப்பில் வந்து அதிகமான ஃபீஸ் தான் காட்டும். நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா கம்மியான ஃபீஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதையும் அதிலேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆனாலுமே அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்காதனால டைரக்டாகவே இன்னும் நிறைய பேர் வந்து அதிகமான அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஓகே, நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் அதிகமாக பே பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாராச்சும் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்மளோட கோர்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை அனுப்புங்க. ஓகே, நிறைய பேர் நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு கூட இன்னும் தெரியல, நம்ம ஃபீஸ் ஒருவேளை அதிகமாக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு புதுசாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நம்மளோட ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் கோர்ஸோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து 1499 அப்படிங்கக்கூடிய ஃபீஸ் தான் காட்டும். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் பே பண்ணீங்க அப்படின்னா 999 பே பண்ணால் போதுமானது. ஸோ அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு சேட்டில் அனுப்புவோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லா கோர்ஸுக்குமே ஆப்பில் இந்த ஃபீஸ் காட்டும். ஆனால் நீங்கள் நார்மலாக பே பண்ண வேண்டியது இதுதான். ஓகே, நீங்கள் டைரெக்டாக பண்ணீங்க, ஆப்லேயே பண்ணீங்கன்னா இதுதான் பே பண்ண வேண்டியிருக்கும். இதை ஒரு வாட்டி பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீஃபண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் தேவையில்லாமல் கூகுளுக்கு தான் போக போகுது. எக்ஸ்ட்ரா அவங்க வந்து அதுக்கு டேக்ஸ் மாதிரி பிடிக்கிறனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ புதுசாக. ஓகே, ஸோ இதனால தான் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து தேவையில்லாமல் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டாம், இந்த அமௌண்ட் பே பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணாலே நம்மளோட ஆப் வந்துடும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து லேப்டாப் கம்ப்யூட்டரில் படிக்க போகிறேன் அப்படின்னா வெப்சைட்டுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஐஓஎஸோ இல்லைனா வெப்சைட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா OZWBU அப்படிங்கக்கூடிய நம்மளோட ஆர்கனைசேஷன் கோடும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. உங்களோட நேம், அடுத்ததாக மொபைல் நம்பர், ஓடிபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, இதெல்லாம் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, சேட்ல வந்து உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணி ஒரு 2 ஹவருக்குள்ள அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பும். ஓகே, உடனே இன்ஸ்டண்டா அனுப்புறது வந்து பாசிபிள் கிடையாது. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நாங்கள் வந்து அதை வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 2 ஹவருக்குள்ள உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேட்டில் வரும். சேட்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரம்யாங்கிற ஒரு நேம் இருக்கும், அதில் வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன யூபிஐ ஐடி, அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இதே சேட்டில் நீங்கள் பே பண்ண ரெசிப்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நீங்கள் இப்போ வந்து யூபிஐயில் பண்ணுறீங்க, பேடிஎம்லையோ இல்லைனா கூகுள் பேலையோ இல்லைனா ஃபோன்பேலையோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறதுமே நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக அனுப்ப தெரியல. ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நீங்கள் யாருக்கு பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்பேல பண்ணீங்கன்னா அந்த யூடிஆர் நம்பர் அப்படிங்கிறது தெரியணும். ஒருவேளை ஜிபேல பண்ணீங்க அப்படின்னா அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஓகே, ஸோ இது தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இதை அனுப்பிட்டு நீங்கள் ஒரு 24 ஹவர் வெயிட் பண்ணுங்க. நார்மலாக 24 ஹவர் ஆகாது, மேக்ஸிமம் 24 ஹவருக்குள்ள உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாலேயே 24 ஹவருக்குள்ளேயே நீங்கள் வந்து மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான டைம் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு 24 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். 24 ஹவரில் ஒருவேளை உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் கோர்ஸில் பே பண்ணிட்டேன், என்னோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ்னு எதுவுமே காட்டாது, வெறுமனே இருக்கும். ஓகே, நீங்கள் உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ண கோர்ஸ் எல்லாமே வரும். ஒருவேளை நீங்கள் 2-3 கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா சி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லா கோர்ஸோட லிஸ்ட்டுமே வந்துடும். இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுற கோர்ஸோட லிஸ்ட். ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஃபோல்டர் வரும். அதில் தான் நம்ம கொடுத்துருக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதில் போய் நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999. ஸோ 999 பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர் வேலிடிட்டி உண்டு. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அதோட
வேலிடிட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் அந்தந்த கோர்ஸை ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஆனால் ஆக்சுவல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு சேட்டில் தான் வரும். ஓகே, ஸோ உங்களோட கோர்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகலை, நீங்கள் பே பண்ணி 24 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா மட்டும் மறுபடியும் சேட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களை குயிக்காகவே ஆட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ஆக்டிவேட் ஆயிரும் 24 ஹவருக்குள்ள யாருக்குமே வந்து ஆக்டிவேட் ஆகாமல் இருந்தது இல்லை, எல்லாருக்குமே ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஒரு சிலர் நேம் வந்து மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்கள் உடனே ஆக்டிவேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க படிச்சு ஒரு எக்ஸாம்ல செலக்ட் ஆகி போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 75% நீங்க பே பண்ண அமௌண்ட்ல 75% வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம். அது என்ன 75% அப்படின்னா, நீங்க பே பண்ண அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 25% வந்து நம்ம கைக்கு வர்றது கிடையாது. ஓகே, 18% வந்து ஜிஎஸ்டியில போயிடும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 7% வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தவங்க இன்னொரு குரூப். ஓகே, அந்த ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அதெல்லாம் சேர்த்து அது ஒரு 7% வரும். ஸோ டோட்டலா வந்து 25% வந்து நீங்க பே பண்ணது இன்னொருத்தங்களுக்கு தான் போகுது. ஓகே, ஸோ 75% தான் நம்மளுக்கு வருது. அந்த அமௌண்ட் வந்து நீங்க செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த ரீஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா புக்குக்கோ டெஸ்ட் சீரீஸ்க்கோ கிடையாது, கோர்ஸுக்கு மட்டும்தான். மற்ற கோர்ஸுக்கு மட்டும்தான் ரீஃபண்ட் கொடுப்போம். நீங்க மேத்ஸ் கோர்ஸ்லயோ இல்லைன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயோ அந்த மாதிரி ஏதாச்சும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஃபீஸ்ல 75% வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ரீஃபண்ட் வாங்குறதுக்கு நீங்க என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் சேட்ல அனுப்பணும் அப்படின்னா, சேட்ல ரம்யாங்கிற நேம் இருக்கும், அதுல தான் அனுப்பணும். உங்களோட ஃபுல் நேம், அடுத்ததா உங்களுடைய போட்டோ, அடுத்ததா நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான ப்ரூஃப். ஓகே, அதை வந்து ரிசல்ட் வந்து பிடிஎஃபா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரா இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்று அனுப்பணும். ஏன்னா இது நீங்க தான் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்றதுக்காக தான். ஓகே, இந்த செலக்ஷன் ஆன அந்த பர்சன் வந்து நீங்க தான் அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்காக உங்களோட ஆதார் கார்டோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் வந்து அனுப்புங்க. ஓகே, அடுத்ததா ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்தால் அனுப்பலாம். நம்மளோட கோர்ஸை பற்றின ஃபீட்பேக் வந்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதையும் டைப் பண்ணி அனுப்பலாம். ஓகே, இதெல்லாம் அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ரீஃபண்ட் வந்து வந்துடும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.